டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தின் இடைவேளை நேரத்தில் தமிழகத்திற்கான கோரிக்கைகள், நிதி உரிமைகள் தொடர்பாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் வைகை இல்லத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக முதலமைச்சரை அமைச்சர் ஏவ வேலு, எம்பி திருச்சி சிவா, தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ.கே.எஸ். விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்துச் சென்றனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன நெருக்கடி ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழை எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை தாமதமானது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார். மாவட்டம் முழுவதும் 283 இடங்கள் அபாயகரமானவையாக உள்ளன எனவும் அப்பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறது. கோவை, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் விரைந்துள்ளன. கன்னியாகுமரி முக்கடல் அணையின் நீர்மட்டம் 0 எட்டியதால் நாகர்கோவில் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாகர்கோவில் மற்றும் வழியில் உள்ள கிராமங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் இந்த அணையின் நீர்மட்டம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 0 எட்டி உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் இலுப்பவிளை பகுதியில் சுமார் 150 அடி உயரமுள்ள செல்போன் கோபுரம் முறிந்து விழுந்ததில் வீடு இடிந்து சேதமடைந்தது. வீட்டில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் மின் கம்பங்கள் முறிந்து சேதமடைந்ததால் மின் தடை ஏற்பட்டது. தென்காசியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக குத்துக்கல் வலசை அருகே மின்கம்பியில் மரம் சாய்ந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதில் மரம் ஒன்று சாய்ந்து மின்கம்பியில் விழுந்தது. இதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தஞ்சை, கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவையாறு மற்றும் பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக குளுமையான சூழல் உருவானதால் மக்கள் மகிழ்ச்சியுற்றனர். தமிழ்நாட்டில் நேற்று 6 இடங்களில் வெயில் சதமடித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய பகுதியில் 100.76 ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. மாஸ்கோ சென்றடைந்த திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு இந்திய தூதர் வினய்குமாரை சந்தித்து பேசினர். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கைகள் குறித்து ரஷ்ய தலைவர்களிடம் எடுத்துரைப்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ரஷ்யாவில் திமுக எம்பி கனிமொழி பரப்புரை செய்தார். அணு ஆயுதத்தை காட்டி இந்தியாவை அச்சுறுத்த முடியாது என்றவர் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக தாங்கள் ஒன்றாக நிற்பதாகவும் அமைதிக்காக இந்தியா போராடுவதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைப்பதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான சசி தரூர் தலைமையிலான குழு வெளிநாடு புறப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான கயானாவிற்கு புறப்பட்ட இந்திய தூதுக்குழு அங்குள்ள தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் நடவடிக்கை மற்றும் நிலைப்பாடு குறித்து விளக்க திட்டமிட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உண்டு என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஜெர்மனி முழு ஆதரவை நல்கியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெர்மனி அமைச்சர் ஜோஹன் வேர்ட்ஃபுல் பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார்.
இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியில் நுழைய விதித்த தடையை பாகிஸ்தான் நீட்டித்த நிலையில் இந்தியாவும் தடையை நீட்டித்திருக்கிறது. அதன்படி இந்திய வான்வெளிக்குள் பாகிஸ்தான் விமானங்கள் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடை மே 23ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ஜூன் 23ஆம் தேதி வரை நீட்டித்து விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானின் மனித தன்மையற்ற செயலை இந்திய விமானப்படை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. டெல்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு சென்ற இண்டிகோ விமானத்தின் முன்பகுதி ஆலங்கட்டி மழையால் சேதமடைந்தது. இதனால் ஆபத்தில் இருந்த இண்டிகோ விமானம் பாகிஸ்தான் வான்வெளியில் நுழைய அனுமதி கேட்டதற்கு அந்நாடு மறுத்துவிட்டது. கர்னல் சோஃபியா குரேஷி குறித்த தனது சர்ச்சைக்குரிய கருத்துக்கு மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா மீண்டும் மன்னிப்பு கோரினார். தனது வார்த்தைகள் சமூகம், மதம் மற்றும் நாட்டு மக்களை காயப்படுத்தி உள்ளதாகவும் அது தனது மொழியியல் தவறு என்றும் விளக்கமளித்துள்ள அவர் தாம் தவறுதலாக சொன்ன வார்த்தைக்காக மீண்டும் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தொடர்புடைய 16 இடங்களில் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக சோதனை நடத்தினர். இதில் தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யா ராவ் கணக்குக்கு பரமேஸ்வர் நடத்தி வரும் கல்லூரி கணக்கிலிருந்து 40 லட்சம் ரூபாய் மாற்றப்பட்டு அம்பலமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பி பிளானிங் ஆகிய படிப்புக்கான JEE முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு கடந்த ஏப்ரல் 2 முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த கௌதம் கண்ணபிரான் உட்பட 5 பேர் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். டெல்லியில் 23 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நகரில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளையும் தயார் நிலையில் வைக்குமாறு சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. மேலும் மருத்துவமனைகளில் போதிய அளவு படுக்கை வசதிகள், மருந்துகள், தடுப்பூசிகள் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா ஓய்வு பெற்றார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய பல வழக்குகளை விசாரித்த அவர் ED மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். புதிய கல்விக் கொள்கை ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்து போடாததால் கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. ஆந்திராவில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவனை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். கடப்பா மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி உறவினர் திருமணத்திற்காக கம்பாலத்திண்ணே பகுதிக்கு வந்திருந்தனர். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ரமத்துல்லா என்பவன் காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்தான். புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் பாதுகாக்க திமுகவும் விசிகவும் இடதுசாரி சக்திகளோடு ஒருங்கிணைந்து களமாடும் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்வதாக திருமாவளவன் தெரிவித்தார். தமிழக முதல்வரின் கைகளை கோர்த்து களத்தில் நிற்பதாக கூறியவர் அவரோடு இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் என்று திட்டவட்டமாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நடைபெற்ற அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் திமுக பாடலை பாட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலை திறப்பு விழாவில் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் விசிகவினர் மேடையை முற்றுகையிட்டதால் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. நடப்பாண்டில் பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி வகுப்புகள் முன்கூட்டியே தொடங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் தலைஞாயிறில் பேட்டியளித்த அவர் உயர்கல்வி பயிலும் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கனமழை தொடர்பாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டாலும் தடையில்லாமல் பால் விநியோகம் நடைபெறும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். திருப்பூரில் நடைபெற்ற கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் ஆவின் இனிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, அடிப்படை தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தனர்.
கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத முதலமைச்சர் தற்போது செல்வது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். பாலியல் குற்றங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பயந்து செல்வதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் வெற்றி பெற்றதற்கு இந்திய ராணுவம் மற்றும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் நாமக்கல்லில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பாஜகவினர் பங்கேற்றனர். பயங்கரவாதத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் வெற்றி பெற்றமைக்காக புதுச்சேரியில் பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பாஜகவினர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மகன் சந்தோஷ்குமாரின் வங்கி லாக்கரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். கடந்த அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரனின் வீடு மற்றும் அவரது மகன் வீட்டில் கடந்த வாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பெரணமல்லூர் பேரூராட்சி மன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்யாததை கண்டித்தும் பேரூராட்சி தலைவர் வேணி ஏழுமலை முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக மீது பழி சுமத்தி இளம் பெண்ணுக்கு ஆதரவாக அதிமுக கபட நாடகம் நடத்தி வருவதாக கூறி கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அவலத்தை மறைக்கவே அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ராணிப்பேட்டை திமுகவினர் குற்றம் சாட்டினர். பெட்ரோலிய டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்து உரிய வாடகை வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் விமான எரிபொருள் கொண்டு செல்லும் லாரிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் அதிகமான நபர்களை ஏற்றிச் செல்லும் ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிமன்றம் இது தொடர்பாக மோட்டார் வாகன விதிகளில் தேவையான திருத்தம் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் திட்ட முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த திட்டத்தில் ஒப்பந்தம் செய்துள்ள 213 தூய்மை பணியாளர்களும் பங்குதாரர்களாக சேர்க்கப்படுவார்கள் என ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லங்குடியில் மணல் குவாரி செயல்பட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இப்பகுதியில் செயல்பட்ட மணல் குவாரிக்கான உரிமம் ஏற்கனவே காலாவதியாகிவிட்டதால் குவாரி செயல்பட இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் யானைகள் கணக்கெடுப்பு பணி துவங்கியுள்ளது. கோவை வனக்கோட்டத்தில் உள்ள கோவை, மதுக்கரை, மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, பெரியநாயக்கன் பாளையம், போலுவாம்பட்டி உள்ளிட்ட 7 வனச்சரகங்கள் 42 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு யானைகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் மலர் கண்காட்சி முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். மலர் கண்காட்சி பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ததுடன் மக்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். கிருஷ்ணகிரியில் 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி வரும் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவித்துள்ளார். இதற்காக கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே தனியார் நிலத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் பந்தக்கால் ஊன்றும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று சிறப்பித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் கடுமையான பனிமூட்டங்கள் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கோடை விடுமுறை மற்றும் மலர் கண்காட்சியை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் ஏற்காடுக்கு சென்று வரும் சூழலில் திடீரென நகரம் முழுவதும் பனிப்பொழிவுக்கு ஆளானது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல்
மாவட்டம் கொடைக்கானல் அருகே மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பூம்பாறை மன்னவனூர் பிரதான சாலையில் காணப்படும் பள்ளத்தில் வாகனங்கள் சிக்கி சேதமடைவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். சாலையை சீரமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பல்வேறு பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 700 கிலோ கஞ்சா தீயிலிட்டு அழிக்கப்பட்டது. தாம்பரம், பள்ளிக்கரணை, கண்ணகி நகர் ஆகிய பகுதிகளில் 65 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 700 கிலோ கஞ்சா தென் மேல்பாக்கம் பகுதியில் காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை தூத்துக்குடி போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி அந்தோனி மைக்கேல் சுகந்தன் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் புதிய பேருந்து நிலையம் அருகே சுற்றித் திரிந்த நிலையில் போலீசார் அவனை பிடித்துச் சென்றனர். பழனி கோயிலில் உள்ள ரோப் கார் நடுவழியில் பழுதாகி நின்றால் பக்தர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒத்திகை நடத்தினர். சுமார் 200 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ரோப் காரின் பெட்டியில் 2 வீரர்கள் மாட்டிக்கொண்டது போன்று சித்தரித்து அவர்களை எப்படி மீட்டு வருவது என மற்ற வீரர்கள் செயல்முறையாக ஒத்திகை பார்த்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 17 வயது சிறுமியை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திண்டுக்கல் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதூர் கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் மீது 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஈரோட்டில் மாயபுரம் அன்னை தெரசா நகரில் கடந்த 20 ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வசித்து வருவதாக பழங்குடியின மற்றும் அருந்ததியர் சமுதாய மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மலைப்பகுதியில் வசித்து வரும் இம்மக்களுக்கு சாலை வசதியோ, மின்சாரம், குடிநீர் போன்ற எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அணை பூங்காவில் வாகன நிறுத்துமிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகம் வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. உடனடியாக அதிக கட்டணம் வசூல் செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் ஐயப்பட்டியில் கழுங்கு முனீஸ்வரர் கோயிலின் களரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த நிலையில் அதனை வீரர்கள் தீரத்துடன் அடக்கி களம் கண்டனர். இறுதியில் சிறந்த வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய நகை கடன் கொள்கை திட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கந்துவட்டிக்கு கடன் பெறும் சூழலுக்கு விவசாயிகளை தள்ளும் இந்த புதிய நகை கடன் திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் NTPL அனல் மின் நிலையத்தில் 17 நாட்களுக்கு பிறகு 1000 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது. அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக கடந்த 7ஆம் தேதி மின் உற்பத்தி முடங்கியது. இந்த நிலையில் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் நிட் ஜோன் கண்காட்சி தொடங்கியது. 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட நிட்டிங், டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டரி மற்றும் தையல் இயந்திரங்களும் உதிரி பாகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் அருகே 2 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பாளராக உள்ள மூர்த்தி என்பவரது மகன் அபகரிக்க முயல்வதாக மனை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூரில் மருந்து கடையில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் 3வது முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார். முருகம்பாளையத்தில் ஜோலி அகஸ்டின் என்பவர் ஹிமாலயா என்ற பெயரில் மருந்து கடை நடத்தி வருகிறார். 12ஆம் வகுப்பு வரை மட்டும் படித்துள்ள இவர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்ததற்காக 2017 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரத்தில் 9வது ஆண்டு பாரம்பரிய அரிசி திருவிழா தொடங்கியுள்ளது. பாரம்பரிய விதைகள் மற்றும் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் பசுமை இயற்கை விவசாய இயக்கம் சார்பில் ரெட்டியார் மில் பேருந்து நிறுத்தத்தின் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அரிசி திருவிழா நடைபெற்று வருகிறது.
திருவாரூர் மாவட்டம் எரவாஞ்சேரியில் பனை ஓலையில் விசிறி தயாரிக்கும் தொழிலாளி தனக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எரவாஞ்சேரியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் திருவாரூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பனை ஓலையில் விசிறி செய்து விற்பனை செய்து வரும் நிலையில் வருமானம் போதுமானதாக இல்லை என்று வேதனையுடன் கூறுகிறார். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த பரம்பொருள் அறக்கட்டளை இனி இயங்காது என்று மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அரசு பள்ளி ஒன்றில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக கைதாகி தற்போது ஜாமீனில் வெளியில் உள்ள அவர் தனது அறக்கட்டளைக்கு இனி யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதியில் மது போதையில் போலீஸ் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய 3 ஆயுதப்படை காவலர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திருமலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் ஓம்கார் நாயக், ராஜசேகர், சிராஜுதீன் ஆகியோர் நேற்று மாலை மது போதையில் வாகனத்தை ஓட்டிச் சென்று சாலையோர சுவர் மீது மோதினர். ஜூன் 1 முதல் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரியை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த வர்த்தக தடைகள் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை ஆதாயப்படுத்திக் கொள்வதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கும் அங்கீகாரத்தை ரத்து செய்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. இது ஒரு சட்ட மீறல் எனவும் இதனால் 25% வெளிநாட்டு மாணவர்கள் பேரழிவை சந்திப்பர் எனவும் கூறி டிரம்ப் உத்தரவுக்கு எதிராக பாஸ்டன் நீதிமன்றத்தில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்தது. நார்வே நாட்டின் பைனசெட் பகுதியில் தரை தட்டிய சரக்கு கப்பலின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் கடற்கரையோரம் இருந்த வீடு நூலிழை இடைவெளியில் தப்பியது. 443 அடி நீளம் கொண்ட சைப்ரஸ் நாட்டின் என்சிஎல் சால்டன் என்கிற சரக்கு கப்பல் தென்மேற்கு நார்வேயின் ட்ரண்ட்ஹெய்ம் அருகே வசிக்கும் ஜோஹன் ஹெல்பக் என்பவரின் வீட்டு தோட்டத்தில் மோதி நின்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பிரபல ஓபரா ஹவுஸில் வண்ணமயமாக நடைபெற்ற 15வது ஆண்டு ஒளி திருவிழாவை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பாலினம் மற்றும் பாலுணர்வை ஆராயும் படைப்புகளால் ஓபரா ஹவுஸ் ஒளிரச் செய்யப்பட்டது. ஒளி திருவிழா தொடங்குவதற்கு முன்பு வானத்தில் மழை மேகங்கள் மறைந்து ஓபரா ஹவுஸுக்கு மேலே இரட்டை வானவில் தோன்றியது. 3D பிரிண்டிங் மூலம் உருவாக்கப்பட்ட உலகின் மிக உயரமான கோபுரமான டோர் ஆல்வா சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஆல்ப்ஸ் மலையில் கான்கிரீட் போன்ற மென்மையான பொருட்களை பயன்படுத்தி 3D பிரிண்டிங் முறையில் இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 30 அடி உயரமுடைய இந்த கட்டடம் கலாச்சார மையமாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்று பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய முதலில் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 231 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய பெங்களூரு அணி 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 189 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோயில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இந்த கோயிலில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் மாரியம்மனுக்கு பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து வருகின்றனர். சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் பாலகிருஷ்ணம்பட்டி அருகே மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. மேட்டூர் கிராமத்தில் உள்ள இந்த கோவிலில் சித்திரை திருவிழாவின் அங்கமாக பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலப்புதூரில் உள்ள பத்திரகாளியம்மன் கோயிலின் பூச்சொரிதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் ரோஜா, மல்லிகை, தாமரை, செவ்வந்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சாற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள புனித தூய அன்னை தெரசா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி கூட்டம் நடைபெற்றது. மணவாளன் வயல் பகுதியில் உள்ள இந்த திருத்தலத்தில் கடந்த புதன்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பங்குத்தந்தை பாஸ்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு திருப்பலியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர்.